பயமா அது கடிச்சிடாத. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம புதுசாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு காலையிலேருந்து நான் கூப்பிட்டு வந்துட்டு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்குறான்னு சொல்லியும் இவங்க இன்னும் ஒரு வேலையும் பார்க்கல. நான் வந்துட்டு என் வீட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களை வந்துட்டு கேமரா அரேஞ்ச் பண்ணுங்கடா, 9 மணிக்கு ஆரம்பிக்கலான்னு சொன்னால் மணி 10 ஆக போகுது. பாருங்கள், ஒருத்தன் மட்டும் அவனுக்கு வேலையாகணும்னு சொல்லிட்டு வந்து கேமரா தூக்கி பிடிச்சி நின்றுட்டுருக்கான். மீது எல்லாரும் இஷ்டத்துக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10க்கு வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை. என்ன வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படியே போக போக வரும். இவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்கு, உங்களுக்கு தமிழ்லே தெரிஞ்சிடும். எஸ், ஃபோனே யூஸ் பண்ணாமல் எங்கள் கையில் எல்லாத்துலேயும் ஃபோன் இருக்கும். இப்போ என் கையில் ஃபோன் தான் வந்து மைக்காக இருக்குது, ஃபோன் தான் கேமரா இருக்குது, ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் சேலஞ்சிங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு டென்ட்டு கட்ட போகிறோம். எங்களுக்கு கடலில் உள்ளே வந்து உட்காந்துட்டோம். மேலே டென்ட்டு போட்டாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு 3 போர்வைகளை வச்சு எப்படி வீட்டில் வந்து ஒரு ஹோம்மேடு டென்ட்டு போகிறதுன்னு சொல்லிட்டா, ஹோம்மேடில் DIY டென்ட் இதான் நாங்கள் போட்டிருக்குது. இங்கே தான் வந்து எவ்வளோ நேரம் முடியுமோ நாங்கள் சர்வை பண்ண போகிறோம். ஃபோன் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. மாப்பிள்ள வணக்கம்டா. மாப்பிள்ள தேனியிலேருந்து துண்டு இருக்குது, துடைக்கிறதுக்கு ஒரு துண்டு இருக்குது, ஒரு பாட்டில் தண்ணி இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் நேரம் கழித்து பேட் வச்சுருக்கோம், ஸ்டெம்ப் வச்சுருக்கோம், கிரிக்கெட் விளையாட போகிறோம், நோட்டு பென் இருக்குது. இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட். எல்லா ஆக்ஷன் பார்க்க மாட்டேங்குது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். அதை விட முக்கியமாக வந்துட்டு நாங்கள் 2 பேர் இருந்துருவோம். இவன் தான் ஒரு ஆட்டி ஃபோன் பார்க்குறேன். ஃபோன் பார்க்க மாட்டான். இந்த எல்லா குரூப்லேயும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான்ல, 1 மணி நேரத்துக்கு சும்மா 99 பேர் ரீல்ஸ் அனுப்புவான்ல, அந்த மாதிரி ஒருத்தன் எனக்கு அனுப்புறது இல்லை, யாருக்காச்சும் அனுப்பிட்டு உட்காந்துருப்பான். பசங்களுக்கு அனுப்பினா இல்லையோ, இவர் வந்துட்டு ஊரில் இருக்க எல்லாரும் தங்கச்சி ஆல் இந்தியன் சமை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு சரி இப்போ எல்லா ஃபோனையும் கொடுத்துட போகிறோம். ஒரே ஒரு ஃபோன் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் மைக்காக. ஏன்னா நாங்கள் வந்துட்டு அந்த ரோட் மைக்லாம் வச்சிருக்க அளவுக்கு நாங்கள் இன்னும் பெரிய யூடியூபர் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நாங்கள் டெவலப் ஆகும். டெவலப் பண்ணால் ரோட் மைக் வாங்குறோம். அந்த ஃபோன்லாம் தூக்கி போட்டு வெறும் மைக் வச்சுட்டு நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். டைம் வந்து ஒரு 10-15 அந்த டைம் மாதிரி ஆகுது. இப்போலேருந்து நோ வித்தவுட் ஃபோன் சேலஞ்ச். ஸோ அதான் கான்செப்டை தான் தமிழ்னு பார்த்துட்டீங்க. வித்தவுட் ஃபோன் சேலஞ்ச் தான். ஸோ இது ஃபோன் இல்லாமல் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், ஒரு 4 பேர் இப்போ மொட்டை மாலில் இன்னொருத்த வந்துடுவான், கேமரா ஸ்டிங் வந்துடுவான். 4 பேர் மொட்டை மாலில் வந்து ஃபோன் இல்லாமல், டிவி இல்லாமல், அதாவது இன்டர்நெட்டு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் என்ன பண்ண போகிறோம். ஒரு டென்ட் மாதிரி போட்ட கிளைமேட் ஓரளவுக்கு பரவாயில்லனால இப்போ பரவாயில்ல. வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அவ்வளோ முடிஞ்சிருக்கும் நேரம். கடைசியாக தான் அந்த விநாயக் மகாதேவ் மாதிரி கேமராமேன் நின்றுட்டு இருக்கான். அவர் உள்ள வரதுக்கு வந்துட்டு உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக காட்டுங்கன்னு கெஞ்சணும், அப்போ தான் வருவான். போக போக பேச்சு நடுவில் வயலின் என்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ அது பார்த்துக்கலாம். ஃபோன் இல்லை, இதை நீங்கள் வந்து ஃபோனாக நினைக்க வேணாம், இதை நீங்கள் வந்து ஒரு மைக்காக நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. இது வெறும் மைக்கு தான், அந்த மைக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு, மங்களகரமாக முடிப்போம்னு நினைக்கிறேன். எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காங்க, நாங்கள் அதனால வீடியோ பண்ணுறோம் ஃப்ரீயாக. அவன் சம்மந்தம் எல்லாம் பேசுவான். இது வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தர இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அது பண்ணி தான் இவன் வந்துட்டு அருமை பாலாஜி. எல்லாத்தையும் அருமை பாலாஜி. நிறைய பேர் இது வரைக்கும் சொன்னது நேம் அவ்வளோ மென்ஷன் பண்ண மாட்டேன். அருமை பாலாஜி இப்போ சேலஞ்ச் பண்ண போகிறோம். இது இவன் வீட்டில் தான் பண்ணுறோம். சினி ஃபீல்டில் தான் எல்லாம் சொல்லுவாங்க. சினி ஃபீல்டில் இல்லை, யூடியூப் சேனல் 3 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் சேலஞ்ச் வைக்கிறோம். இது நீங்கள் சப்போர்ட் பண்ணி நிறைய சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்களே. இல்லை, இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறது. அடுத்து இவன் அவனை பற்றி அவனே சொல்லிட்டா என்ன இருக்குது. நீங்கள் வந்துட்டு சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கணுன்னா போய் பாருங்க, நல்லா இருக்கும். இவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பான், நடுவில் கொஞ்சம் வந்து தலைமறைவாகிட்டா. ஏன்னா காலேஜ் ஒர்க் அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டாச்சு. இப்போ நாங்கள் திரும்பி நாங்கள் வந்திருக்காங்க. என்னையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதில் பார்க்க முடியாது, அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். போயிருப்போம். அந்த வாக்கில் வந்து நாங்கள் வந்திருப்போம். ப்ளஸ் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஓலா ரிவ்யூ ஒன்று பண்ணியிருப்பேன், அதில் இருப்பேன். இப்போ 3 நாளைக்கு ஒரு வீடியோவில் இருப்பேன். இந்த மெட்டுக்கு நான் உள்ளே வந்துட்டேன். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இது வந்துட்டு பார்த்திபன். ஆக்சுவலி சேனலாக வந்து இல்லை, சேனலாக வந்து நாங்கள் 2 பேருமே வந்து ஸ்கூல் தான் ஒன்றா படித்தோம். இவனும் எங்கள் கூட ஸ்கூலில் படித்த பையன் தான்.
படிச்ச பையன்ல படிச்ச பையன் தான் அவர் கொஞ்சம் ஆட்டம் ரைட்டா. ஸோ அவனையும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். கேமராமேனே கூட படிச்சவன் தான். நாங்கள் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் அவன் பேர் ஜெய் ஈஸ்வர். வயசு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. அது வந்து வீட்டிலே தெரியாது. அவனுக்கு 2 குழந்தை குழந்தை இருக்கு, அது அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பல விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் வந்துட்டு உள்ள முகத்தை காட்ட பயப்படுறான். உள்ள மட்டும் வந்துட்டு மூச்சை காமிச்சிட்டானா எங்கெங்கேருந்து ஃபோன் வரும்னு தெரியாது. வீட்டிலேருந்து வரும், வீட்லேருந்து ஃபோன் வரும், இன்னொரு வீட்டிலேருந்து ஃபோன் வரும். அந்த மாதிரி பல ஒரு 2 வீட்லேருந்து வந்தால் கூட பரவாயில்லையே, 4-5 வீட்லேருந்து ஃபோன் வருமே. போகிற இடத்துல எல்லாம். A few inches later. ஏன் வந்துட்டு புக்கு, இந்த புக்கில் வந்துட்டு ரைட் பேஜ் இருக்குல்ல, லாஸ்ட் நம்பர் தான் வந்துட்டு ஸ்கோர். ஓகேவா, ரேண்டமாக ஓப்பன் பண்ணலாம். 10 டைம்ஸ் ஒருத்தருக்கு 3 பேர் ஆட போகிறோம். 3 பேர்த்துல யார் ஹையஸ்ட் ஸ்கோர் 3 மேட்ச் ஆட ஹீரோ வந்து போகிறோம். அவுட்டா? 0 வந்து அவுட்ல, 0 வந்து 0. ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஆடை ஒன்று போட்டுடலாம். ஆடாது. ஈவன் போலீஸ் செகண்ட் பேட்டிங், தேர்ட் பேட்டிங். இவன் எப்பயுமே லாஸ்ட் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆரம்பிக்க போறாரு. நானும் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். பயப்பட மாதிரி. ஓகே. ஃபர்ஸ்டே 9. நெக்ஸ்ட் நான் இல்லை சமயம் கொடுத்துருக்கேன். என்னடா இது? இல்லை ஏய், கிடையாது, இது கிடையாது. கிடையாது. ஃபர்ஸ்ட் இருந்து இல்லை அவனுக்கு 9 தான் வந்துச்சு. 3 3 × 3 9. 9 என்னடா என்ன நேரம் எல்லாரும் நல்லா வாங்கியிருக்கீங்க. ஹை ஸ்கோரே அதில் 9 தான். அது அதுதான். ரொம்ப 7. நான் இப்போ பல்லுல மாத்தி. ஹாய். இதெல்லாம் கிடையாது. எடுத்தா ஒரு பேஜ் கரெக்டாக இருக்கணும். தலைப்பாடி ரீசன். எனக்கு தான் தெரிய வரும் போல. நான் கேமரா இங்கே வச்சட்டா. 3 எவ்வளோ? 3. ஏய் இங்க வந்து ஸ்கோர். ஏய் என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? எவனே தெரியல. அதுவா இருக்கு. 9737 அது என்ன? 1. அப்ப எனக்கு 1 தான் வருது. ஓகே, ரெண்டு கம்மியா எடுத்துருக்கானுங்க. நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். 3. 3 5 இன்னும் நான் தாண்டல. 5 தாண்டி 7 9 வர மாட்டேங்குது. 5 மாறி இருந்துச்சுடா. இப்போ ஆர்மி எங்களோட லீடிங்கில் போயிட்டான். 1 2 3 4 5 5 முடிஞ்சிருச்சு நான். 7 என்னடா நீங்களாம் 5 கீழே வரவே மாட்டீங்கன்னா 5 தாண்டவே மாட்டேன். ஏதோ ஒரு மகராசி. பரவாயில்ல. 1 அவங்களதான் முடிச்சு. முடிச்சு விட்டீங்க. 3 6 முடிஞ்சு. தாண்டிட்டான். தண்ணி. நெக்ஸ்ட் தண்ணி நம்ம கேக்குது. அருமைக்கு போயிடலாம். ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்துட்டு என்னடா பண்றீங்க. அவன் தான் தெரிய தண்ணி அழகா வந்து வாங்கிருக்கான். நெக்ஸ்ட் அருமை வந்துட்டு இல்ல இல்ல உன்னோடது போடு. இல்ல, இல்ல இல்ல. வேணாம் வேணாம். நீ உன்னோடது போடு. அப்படியே போடு. 8 11 12 15 16 17 இது 8 11 12 15 16 25 28 29 38. அசியம் ஆஃப் செஞ்சுரி வரல. மொத்தம் தாண்டிங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஆஃப் 6 செஞ்சுரி. 9 16 19 26 26 31 34 35 54 54 63 68. ஏய் வெற்றி வெற்றி. 4 ரன்ல வந்துட்டு அருமை ஜெயிச்சிருக்கான். வின்னர். T68 கோட். நெக்ஸ்ட் வந்துட்டான்டா. பார்த்திபன். அடுத்து ஆறு பரிசு. ராஜா ஆரஞ்சு பரிசு கூட இதுதான் வராது. 30 பாதிக்கு பாதி எடுத்து வச்சிருக்கேன். 4 தான் அதிகம். கடைசி இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்குறேன். இல்ல அப்படி போன மேட்ச்ல வச்சிருந்தேன். 2 3 ஏய் நோ ரிட்டர்ன் பி. ஆடா இவனா. நான் கேட்கிறேன். ஈவனா. நான் அந்த தடவை தேர்டா இருக்கேன். அவன் செகண்டா இருக்கேன். நான் கூடுவேன். அதெல்லாம் வேணாம். நான் தான் சூஸ் பண்ணு. நான் தான் ஜெயிச்சிருக்கேன். ஜெயிச்சவங்க தான் சூஸ் பண்ணு. ஜெயிச்சவன் செகண்ட். அதெல்லாம் கிடையாது. போன மாதிரி Rules is rules. ஏமாத்துறீங்க என்ன? again. ஏய் செகண்ட் வந்திருக்கேன். வாவ் எப்படி 40 தான் 22
29, 30, 33, 42, 52. என்னது இவ்வளோ லாஸ்ட் வரைக்கும் இருக்கு? அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 6ல் மிஸ் பண்ணியிருக்கேன் நான். 2 மேட்ச்சில் நான் தான் ஃபஸ்ட். ஓகே, அருமை தான் வந்துட்டு சீரீஸ் வினராக வந்திருக்கா. இதுக்கு தேர்டே போகல. நெக்ஸ்ட்டு பார்த்தி தேர்டு டோட்டல் பண்ணி பார்த்தாலும் அதான் நல்லா சொன்னால் டோட்டல் பண்ணல. ஓவராலில் வந்துட்டு அருமை ஜெயிச்சிருக்கான். கைத்தட்டு அருமை கைத்தட்டு. அவ்வளோதான். மேகம் தருக்கு இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து நாசமாக பண்ணணும். எஸ், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இடத்த காலி பண்ணியாச்சு. திரும்பியும் ஒன்ஸ் மழை நின்னதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் ஃபோன்லாம் பார்க்க போகிறது இல்லை. அது வரைக்கும் நடக்குதுன்னு உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். மழையில் கொஞ்சம் நாள் நாங்கள் கிரிக்கெட் வார்ம் அப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மழை நின்னதுக்கப்புறம் உள்ளே உட்காந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 12:05 சம்திங் ஆகுது. ஒரு 12 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கணுன்ட்டு ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்த டைம் லேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பண்ணுறதுக்குள்ளே வந்துருச்சு மழை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டென்ட்டை கழிச்சோம். டென்ட்டை கழிச்சுட்டு லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. சரி, நாங்கள் தூரிட்டு இருக்கப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிரிக்கெட்டுக்கு வார்ம் அப் பண்ணலாம். ஏன்னா எல்லோரும் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிரிக்கெட் விளாண்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ வார்ம் அப் பண்ணிகிட்டு இருந்தோம். வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கப்போ மழை அதிகமாக இருந்துச்சு. நிப்பாட்டினோம், வெளியே வெயிட் பண்ணோம். வெளியே வெயிட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வீடு நாங்கள் செக் பண்ணுறதுக்குள்ளே மழை நின்றுச்சிங்க. ஒரு 1/2 hour மழை பெஞ்சிருக்கும். அதில் ஒரு 20 minutes மெதுவாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா இன்டென்ஸாக பெஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கிரிக்கெட் தான் விளாட போகிறோம். ஏன்னா லைட்டாக தூரிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு வேறு எதுவும் பண்ண முடியாது. டென்ட்டு திரும்பி கட்ட முடியுமான்னு தெரில. ஸோ கிரிக்கெட் விளாட்லாம். கிரிக்கெட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் கிரிக்கெட்னா என்ன விளாட போகிறோம்னா B10 விளாட போகிறோம். B10 வந்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. B10னா ஒன்றும் இல்லை, ஒரு பால் விட்டால் அவுட்டு. இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வார்ம் அப் பண்ண போகிறோம். வார்ம் அப் வந்து டைம் லேப்ஸில் பார்த்துக்கோங்க. உண்மையாக மேட்ச் விளையாடுறப்ப உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறோம். எந்த கூட இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து.
என்னாச்சுன்னா பாத்தி வந்து 4 பிடிச்சிட்டு பேட்டிங் விளையாண்டு இருந்தான். செகண்ட் பேட்டிங் நான் போனேன். பாத்தி செகண்ட் பேட்டிங் 4 அடிச்சான், 5 அடிச்சா ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஜெயிச்சர் பால் போட 2 பால் போட்டான். வந்து அப்போதான் பால் போட வந்தான். தூக்கி பாத்தி வந்துட்டு அடித்தேன். பாத்தியில பால் வந்துச்சு, போட்டான் அப்படி. அந்த அந்த கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கும், காட்டுறேன். ஆமாம், போட்டான் அப்படி. அவர் வந்துட்டு இப்படி 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 டவுன் சைடு பிடிக்க மாட்டார், இப்படின்னு போச்சு, நேராக போயிடுச்சு அந்த சைடு. பாருங்க எங்கே போயிருக்கு பாருங்க. இங்கே போட்டு இங்கே வாங்க வா. இங்கே விழுந்திருக்கலாம், இங்கேயும் விழுல, அங்கே விழுந்திருக்கலாம், அங்கேயும் விழுல. பூச்சி அந்த ரோட்டுக்கு போயிடுச்சு, அங்கே கிடக்கு. வருவானுங்க, போய் எடுத்துட்டு வரட்டும். 2000 years later. இப்போ அங்கே பாருங்களேன், அங்கே கரெக்டா என்னேட்டா காட்டிட்டு இருக்க. அங்கே வானம் எவ்வளோ கிளியராக இருக்கு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தால் எல்லா வீடியோ எல்லா ஃபுட்டேஜும் அழகாக வந்திருக்கும். மழை பெஞ்சிச்சு, மழை வந்துட்டு பெய்யல, நொச நொச நொசன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த முடியேற்ற மேலே பண்ணிவிட்டாங்க. கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு, இங்கெல்லாம் உட்கார முடியல, டென்ட்டை திரும்பி போட முடியல, ஈரமாயிட்டே இருந்துச்சு. கிரிக்கெட் விளையாண்டோம். கிரிக்கெட் உங்களுக்கு எவ்வளோ நேரம் காட்ட முடியும்னு தெரில, கொஞ்சம் கிரிக்கெட்டை காட்டணும். அதுக்கப்புறம் நடந்துச்சு, அதுக்கு நான் தான் பொறுப்பு. நானே ஃபுல்லாக பொறுப்பெடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு கூப்பிட்டாங்க, கீழே போயிட்டோம். ஃபோன் யூஸ் பண்ணல, அதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. நாங்கள் யாரும் ஃபோன் யூஸ் பண்ணல, ஃபோன் ஒரு மாதிரி தான் வச்சுருந்தோம். கீழே வந்துட்டு சாப்பிட போனோம், சாமி கும்பிட்டோம், சாப்பிட்டு எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்றப்ப வீட்டுக்கு முடியுமான்னு தெரில. ஸோ நாங்கள் எடுக்க 3 பேரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். கேமராமேன் உள்பட 4 பேரும் சாப்பிட்டாச்சு. நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். வீடியோ எடுக்க முடியல. ஆனால் நீங்கள் நம்பணும், இதான் நடந்துச்சு, இதான் உண்மை. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். எஸ், இது எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு அது தெரியல, வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சாப்பிட்டு ஜாலியா இருக்கான், விட்டா தூங்கிடுவாங்க. அவருங்க ஷை பாய், அதனால ரைட்டா சில இந்த ரெக்கார்டருக்குலாம் யூஸ் பண்ண போதான் பார்த்தோம், மைக்கு பார்த்தோம், கேமராக்கு பார்த்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட்டு பேசினோம், டென்ட் போட்டோம். அதுக்கப்புறம் புக் கிரிக்கெட் விளையாண்டோம், கீழே சாமி கும்பிட போனோம். மழை பெஞ்சிச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சோம், சாப்பிட்டோம். உள்ளே கொஞ்சம் உட்காந்து உள்ளே எதுவும் கிளிப் எடுக்க முடியல. ஸோ இதான் நடந்துச்சு. இப்போ மணி வந்துட்டு 4 ஆக போகுது. ஸோ இதோட எவ்வளோ நேரம் முடியுதுன்னா 6 hours சேலஞ்ச். ஸோ 6 மணி நேரம் பண்ணியாச்சு, வித்தவுட் ஃபோன், வித்தவுட் டிவி. மாடி அங்கே காட்டு, இங்கே தான் ரூம் இருக்குது. இது ஒரு ரூமு. ரூமில் தான் வந்து நாங்கள் இருந்தோம் மழை பெஞ்சப்போ. திரும்பி இங்கே வந்து ஈரத்தில் தான் கிரிக்கெட் தான் விளாண்டுட்டு இருந்தோம். இது நடந்துச்சு. மைக்குக்கு மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணோம். எல்லாத்தையும் காட்ட முடியாது. ஸோ காட்ட முடிஞ்சா காட்டுறோம், இதான் டைம் லேப்ஸ் போட முடிஞ்சு டைம் லேப்ஸ் போடுறோம். பார்த்துக்கோங்க. இதான் அந்த வீடியோ, இந்த எண்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னடா வாய்ஸ் எதுவுமே பேசல, ஏதாச்சும் ஒன்னாச்சும் பேசு. Bye guys, மறக்காம சேனல் நேம் சேனல் நேமே தெரியாம இந்த ஒருத்தன் வந்துட்டு இவர சேலஞ்ச் பண்ணிருக்கான். சேனல் தெரியாது, என்ன மேட்ச் எஸ்ஆர்எச்சா ஹெச்ஆர்எஸ்ஆனே தெரியாம இருக்கான். ஆர்எஸ்எச் அந்த மாதிரி இவன் வேற அப்படியே செல்ஃபி ஸ்டிக் போய் சுத்திட்டு இருக்கான். பெரிய கேமராமேன் தான். வெக்கப்படுற நவருங்க 2 பேரும் அப்படியே ஃபேம் விட்டு எல்லாம் போங்க. இப்படி போ. சேனல் நேமே தெரியாத வந்தா சொல்லணும். சொல்லு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சொல்ல எல்லாத்தையும். சேனல் நேம் சொல்லுங்க. ஏஎஸ்ஆர் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மறக்காம ஏஎஸ்ஆர் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.